ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதே ஆயிலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். நீங்கள் சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம். லஞ்ச் பேக் பண்ணிட்டு டிஃபனுக்கு வந்து முந்தின நாள் நைட் வச்சு இடியப்பம் தான். நைட்னா ரொம்ப லேட் 9 o'clock தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சில்லெல்லாம் வைக்கல, அப்படியே இட்லி பாத்திரத்தோடு வச்சு மார்னிங் திரும்ப ஸ்டீம் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். முந்தின நாள் வச்ச மீன் குழம்பு, யாருக்கெல்லாம் இடியாப்பம் மீன் குழம்பு காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்படியே லஞ்ச் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சிறுபருப்பு போட்டு சவுச்சவு கூட்டு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி எல்லாமே ஒன்றாவே ப்ரெஷர் குக்கரில் போட்டு குக் பண்ண போகிறேன். கடுகு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் ஊற்றி தாளிச்சு ஊற்றி கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா கூட்டு ரெடி ஆயிரும். சைட் டிஷ்க்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ரசம் தான் பண்ணியிருந்தேன். சமையல் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்லேயே வந்து இறால் க்ளீன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம்னு. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்தா தான் மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்ட குட்டி பேரை வச்சுட்டு முடியல. இப்போ நான் குக் பண்ணிட்டு இருந்தபோது தூங்க வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் கேப்பில் வந்து இறால் க்ளீன் பண்ணிடலான்னு. அதுவுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணல. பாதியிலே வந்து அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்படி தான் பேபிஸ் வச்சுட்டு போகும். தனியாக வந்து மேனேஜ் பண்ணுற லேடிஸ்க்கு நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் அது நடக்காது. இன்றைக்கி நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் அன்றைக்கி தான் ரொம்ப அழுவாங்க தூங்காமல். ஒரு வழியாக பேபியை சமாளித்து குக்கிங் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னல தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இதுக்கு சோம்பு, பச்சை மிளகா அரைச்சி ஊற்றினா சோம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்றைக்கி தான் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு.